வணக்கம் கில்டன்ஸ் தமிழுக்காக நான் ஐஸ்வர்யா ரகுபதி. ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ தான் இனிமே எல்லாமே நம்மலாம் வேஸ்ட்டு, இதுக்கப்புறம் ஏஐ எல்லாமே பார்த்துக்கும் அப்படின்லாம் ஏகப்பட்ட டாக்ஸ் போயிட்டு இருக்குன்னு உங்கள் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். இப்போது நானே அடுத்த ஷூட்டுக்கு என்ன கூப்பிடுறாங்களா இல்லை என்னோட வாய்ஸை வச்சு அவங்களே கிரியேட் பண்ணி ஏஐ மூலமாக என்னை வேலையை விட்டு தூக்குறாங்களா அப்படின்றதுக்குலாம் கேரண்டி இல்லாமல் போயிட்டுருக்கு. நிறைய இடங்களில் நிறைய பேர் இந்த ஏஐயால் வேலை இழந்திருக்காங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் நம்ம தொடர்ந்து படிக்கவும் செய்கிறோம், பார்த்துக்கிட்டும் இருக்கோம். பட் இந்த ஏஐ சாஃப்ட்வேரில் ஒரு டெவலப்மெண்ட்டை உருவாக்குறதுக்காக நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸை, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸை துபாய் கவர்மெண்ட் இப்போ கையில் எடுத்திருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு சூப்பரான டெவலப்பர், நீங்கள் சூப்பரான ஒரு சாஃப்ட்வேர் டிசைனராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான் இது. ஸோ இந்த ஆக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமாக பிரிச்சிருக்காங்க. ஏஐ ரிசர்ச் அண்ட் கன்சல்டன்சி ஆக்டிவிட்டி, இன்னொன்று ஏஐ சர்வீசஸ். ஸோ ரிசர்ச் கன்சல்டன்சினா என்ன, ஏஐ சர்வீசஸ்னா என்ன, நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் டிசைனர் இல்லை நீங்கள் ஒரு டெவலப்பராக இருக்கீங்க அப்படின்னா இதில் ஒர்க் பண்ணணும், ஏஐயில் ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை உங்களுக்கு இருக்குன்னா இதுதான் சரியான டைம். ஸோ இன்னும் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். இது எப்படி ஒர்க் ஆகுது, இதில் எப்படி நம்ம ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிராப் பண்ணுறது அப்படின்ற மாதிரியான தாட்ஸு, கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் இல்லைனா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கொஸ்டின்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான பதில்களை நாங்கள் தரத்துக்கு காத்திருக்கோம். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் until then bye from ஐஸ்வர்யா ரகுபதி.